இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பைக் டாக்ஸி ஓட்டுறீங்க, இப்போ ஃபுட்டு டெலிவரி பண்ணுறீங்க, இதெல்லாம் போயிட்டுருக்கீங்க. இந்த அக்சசிபிலிட்டி எவ்வளோ பிரச்சனையாக இருக்குது? நிறைய பிரச்சனை இருக்குதுங்க. எங்கள் மாதிரி ஆட்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. ஏன்னா சம்டைம் ஒரு 50% வந்து நல்ல பர்சன்டாக இருக்கிறாங்க. ஒரு 50% வந்து நீங்கள் கர்வமாக சொல்லுவாங்கள்ல, நீங்கள் மேலே தான் எடுத்துன்னு வரும். அப்படிப்பட்டவங்க வந்து இந்த வேலையை செய்யக்கூடாது சொல்லுவாங்க. ஆனால் இந்த வேலை செய்கிறது வந்து நாங்கள் விரும்பி செய்கிறோம் ஒரு பக்கம் இருந்தாலும் பொருளாதாரத்தை ஏற்று தான் வேலை செய்கிறோம். ஏன்னா பொருளாதாரம் சில நேரத்தில் சம்டைம் வாழ்க்கைக்கு தேவை ரொம்ப. இப்போ சிலர் வந்து நீங்கள் எத்தனை மாடிலாம் மேலே வந்து கொடுங்காங்களா? ஆமாம், சில பேர் கம்பல்சரி சொல்லுவாங்க. சில அப்போ பேர் எத்தனை மாடி ஏறிருக்கீங்க? ஏற முடியாதுங்க. சில பேர் வாட்ச்மேன் இருப்பாங்க, செக்யூரிட்டியாக இருப்பாங்க, அவங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கொடுப்போம். சில பேர் வந்து ஓப்பனாக சொல்லிட்டு அவங்களே வந்து இறங்கி கொடுத்துருவாங்க, சாரிலாம் கேட்டுருவாங்க. சில பர்சன்ட் தான் அப்படிப்பட்ட வேலையை செய்ய சொல்லுவாங்க. ஒரு எதுக்கு இந்த வேலை பார்க்குறேன்? அப்படிப்பட்ட வேலையை செய்யாதீங்க, ஏங்க இது போல செஞ்சு எங்களையும் இது பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு மூஞ்சி வச்ச மாதிரி சொல்லுவாங்க. அந்த டைமில் பெயின் அதிகமாக இருக்கும். ஓகே, பெரும்பாலும் வந்து உங்களை புரிஞ்சுக்கிறவங்க இருக்காங்களா இல்லை புரிஞ்சுக்காதவங்க இருக்காங்களா நீங்கள் பார்த்ததில்ல? 80% வந்து புரிஞ்சவங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க. 80% புரிஞ்சுக்கிறவங்க இருக்காங்க. ஆமாம், இப்போதைக்கு 20%லாம் புரியாதவங்க தான் இருக்கிறாங்க. அதே இப்போ இருக்கிற கிட்ஸுக்கெலாம் மாற்றுத்திறனாளி சொன்னாலே தெரிய மாட்டேது. மாற்றுத்திறனாளி அப்படின்னா என்னென்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக இப்போ என்னென்னா இது போல் இப்போ ஃபுட் டெலிவரி ஆப்போ இதெல்லாம் வந்து படித்தவர்கள் தான் யூஸ் பண்ணுறாங்க பெரும்பாலும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு இமேஜ் இருக்குங்கப்போ, அதில் ஒரு 20% பேர் வந்து அவங்களோட வழியை புரிஞ்சுக்காம எத்தனை மாடி இருந்தால் என்ன வந்து கொடுக்குறது தானே அவங்க வேலை அப்படின்னு சொல்லி பேசுவது வந்து ரொம்ப அநாகரிகமானது, ஒரு மனிதாபிமானமே இல்லாத ஒரு விஷயம். என்ன பண்ணுறது, பொழைக்கணுமே. நார்மல் காதல் அதுக்கும் எனக்கும் டிஃப்ரெண்ட் எப்படின்னு நான் சொல்கிறேன். நார்மல் காதலில் வந்து காதலன் வந்து 24 மணி நேரமும் அவர்கிட்ட பேசியே ஆகணும், காதலிக்கிறேன். எங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி ஏதாவது ஒரு பொருள் வாங்கி கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ணணும். எங்களுக்கும் இவருக்கு வேலை இல்லை, இன்னும் எனக்கு தேவையும் இல்லை. அப்படி இருக்கிற பட்சத்தில் எனக்காக ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது இந்த பேக்கெல்லாம் அவர் தான் வாங்கி கொடுத்தாரு. அவர் கண்ணு தெரியாது தான், அவர் கேட்பார் எங்கெல்லாம் ப்ரோக்ராம் போகிறாரோ, எங்கே இந்த இடத்துல ஏதாவது ஃபேமஸ் இருக்கா, என் ஒய்ஃபுக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்பாங்க. இவருக்கு ஒய்ஃப் இருக்கா, இவருக்கு கண்ணு தெரியாது. இல்லை, என் ஒய்ஃபுக்கு அதெல்லாம் வாங்கிட்டு போயிடுவேன். அது என் பையனுக்கு அப்பானா உயிர், அப்பா தான் ஹீரோவே அவனுக்கு. இப்போ நீங்கள் வந்து அவங்க கை பிடிச்சி ஐ லவ் யூன்னு சொல்லுங்க பார்ப்போம். நீ காற்று நான் மலை பாட்டு இருக்குல்ல, அதை இப்ப பாட சொல்லுங்க. நீ காற்று நான் மரம் என்ன சொன்னாலும் தலையாட்டுவே, நீரவு நான் விண்மீன் நேருக்கும் வரைதான் நான் இருப்பேன். இப்போ எல்லாருமே நினைக்கிறது, நான் இப்போ ரீசெண்டாக ஒரு பெரிய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணது, இவர் தான் என் ஃபேமிலிக்கு பிரெட் வின்னர். அதை யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. அவர் தான் ஃபேமிலி உழைக்கிறது. ஆமாம், அது வீடு கிடைக்கிறதுக்கே ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. யாரும் நம்பவே இல்லை, இவர் தான் பிரெட் வின்னராக, நாங்கள் வீடு தரல, நம்ப மாட்டேன். அதனால் ஒவ்வொரு தடவையும் நான் என்னோடய ரெஜிஸ்டர் மேரேஜ் சர்டிஃபிகேட்டும் எடுத்துகிட்டு போய் நிஜமாவே இவருக்கு நான் ஒய்ஃபு, இவர் தான் என்னோடய ஹஸ்பண்டு அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் காட்டிக்கிட்டு தான் போகிற மாதிரி இருக்குது. அந்த ஒரு சேஞ்ச் தேவைப்படுது. ஏன்னா டெஃப் பிளைண்டுன்றது கட்டிக்க கூடாதுன்னு ஒன்றும் இல்லை, அவங்களுக்கும் ஆசை எல்லாமே இருக்குது. ஆனால் அது அமையிறது இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு இலக்கணம் ஒன்று வச்சுருவோம். இதுனா இப்படி தான் இருக்கணும், அதுனா அப்படி தான் இருக்கணும். அப்படி காதலுக்கு ஒரு இலக்கணம் வச்சிடறாங்க. என்னன்னா காதல்னா இது இவங்க தான் பண்ணுறது தான் காதல், அவங்க பண்ணுறது காதல் இல்லைன்னு. ஆக்சுவலாக அவங்க பேசும்போது அதில் எங்கேயுமே வந்து ஒரு கழிவிறக்கமோ இல்லை வந்து அவருக்கு இப்படி ஆயிடுச்சு பாவம் நம்ம தான் வாழ்க்கை கொடுக்கணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அவங்கள்ட்ட முழுசாக காதல் மட்டும் தான் இருந்துச்சு. அவங்க பேசுனதுலேருந்து பார்க்கும்போது ஃபுல்லாக லவ்வாக தான் சொன்னாங்க. 10 நிமிஷம் ரிப்ளை வரல, ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு பதில் அனுப்பலன்னா சண்டை போடுது, மெசேஜை பார்த்துட்டு ஏன் ரிப்ளை அனுப்பலன்னு சண்டை போடுற காலத்தில் இன்னைக்கு அவர் பேசுவார், அதை நான் முழுசாக கேட்பேன், நான் இமெயில் அனுப்புவேன், அதை அடுத்த நாள் அவர் வாசிப்பார், திருப்பி கால் பண்ணுவார், திருப்பி பேசுவார், நான் திருப்பி இமெயில் அனுப்புவேன். இது மனசு முழுக்க 2 பேருக்கும் காதல் இல்லாமல் வாய்ப்பே இல்லை. இது உண்மையிலே எங்கள் ஷோவில் வந்து எல்லாருக்குமே நீங்கள் கலந்துக்கிட்டதில் எனக்கு பெரிய மகிழ்ச்சி. நான் சொன்னேன்னு சொல்லிடுங்க, யூ ஆர் அ கிரேட் ஜென்டில்மேன் மட்டும் சொல்லிடுங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூமா. எனக்கு 1.5 வயசுல போலியோவால கால்
போலியோ அட்டாக் ஆயிடுச்சு, கால் விழுந்துருச்சு. இந்த லெஃப்ட் ஹேண்டட் சுத்தமாக எனக்கு வரவே இல்லை. அதுக்கப்புறம் இப்போ எனக்கு மேரேஜ் வந்து 19 வயசில் மேரேஜ் பண்ணாங்க. அரேஞ்ச்டு மேரேஜ் தான். 5 வருஷம் தான் வாழ்ந்தேன். அதுக்கப்புறம் அவர் ஒரு இன்சிடெண்ட்டில் காலமாயிட்டார். அப்போ வந்து எனக்கு 23 வயசு. அவர் சாகும்போது 23 வயசு. அப்போ என் அவன் வந்து குழந்த 3 வயசு குழந்த, பெரியவனுக்கு 5 வயசு. அப்போவும் எனக்கு கால் தாங்கி தாங்கி தான் நடப்பேன். எல்லாருமே சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து பசங்க சின்ன சின்ன பசங்களாக இருக்காங்க, நீயும் சின்ன பொண்ணாக இருக்க, பசங்களை ஹாஸ்டலில் சேர்த்துருமா, நீ வந்து ஒரு லைஃப்பை பார்த்துக்க அப்படின்ட்டு. நான் அப்போவே முடிவு பண்ணிட்டேன் சார். எனக்கு செகண்ட் லைஃப் எனக்கு எதுவுமே வேண்டாம். என் பிள்ளைங்க தான் எனக்கு லைஃபு. என் பிள்ளைங்களை நான் எப்படியாவது கரை சேர்த்துடுவேன். எனக்கு வந்து என்னை வந்து டாமினேட் பண்ணுறதுக்கு யாருமே வேண்டாம். என்னை டாமினேட் பண்ணாதீங்க. நீ இப்படி இருக்கிற, நீ இந்த மாதிரி வாழவே, இந்த மாதிரி உன்னால் வாழ முடியாதுன்னு நீங்கள் யாரும் சொல்லாதீங்க. என்னால் வாழ முடியும், நான் வாழ்ந்து காட்டுறேன். என் பிள்ளைங்களை என்கிட்டே இருக்கட்டும், என்கிட்ட பிரிக்காதீங்க அப்படின்னு தான் நான் வந்து எல்லாருக்கிட்டையுமே சொல்லி என் பிள்ளைங்களை நான் வந்து வளர்த்தேன். கஷ்டப்பட்டு என் பிள்ளைங்களை ஓரளவுக்கு காப்பாற்றிட்டேன். இப்போ வந்து நடக்க முடியல, சுத்தமாக என்னால் நடக்க முடியல. நான் செப்பல் போட்டு கிட்டத்தட்ட 15-20 வருஷம் ஆச்சு. செருப்பு போட்டு நடக்க முடியாது. 25 வருஷம் சார் அவங்க காலில் செருப்பு போட்டு ஆகுது. 25 வருஷமா? 25 இயர்ஸ் ஆகுது. எனக்கு கிடைச்ச பெரிய பொக்கிஷம்னா எங்கள் அம்மா தான், எனக்கும் எங்கள் அண்ணனுக்கும். அடுத்த ஜென்மம்னு ஒன்று எனக்கு இருக்கான்னு தெரியல. அடுத்த ஜென்மத்தில் இருந்தால் எங்கள் அம்மாவுக்கு செருப்பாக பிறப்பேன். இந்த காலத்துலேயும் நான் அவங்களுக்கு செருப்பாக இருந்து அவங்கள லாஸ்ட் வரைக்கும் நானும் எங்கள் அண்ணனும் தாங்கணும்னு ஆசைப்பட்றேன் சார். ஒரு சின்ன gift மட்டும் எங்கள் அம்மாவுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த இடத்துல அது கொடுக்கலாம் அப்படின்றத விட, ஏதோ கணவன் இறந்துட்டா அவள் சுமங்கலி கிடையாது, நான் மறுநாள் எதிர்க்கப்பட்டவன், கணவன் தாலி காட்டினானா அவளுக்கு ஒரு வேலின்றாங்க. ஆனால் அவன் இறந்ததுக்கப்புறம் அந்த வேலையை எடுத்துடுறாங்க. அவள் அப்போ எப்படி சார் வாழ முடியும்? சின்ன வயசில் அவ்வளோ அழகாக எங்கள் அம்மாவை அலங்கரிச்சு அப்படி பார்த்தவங்க 25 வருஷமாக இந்த மெரூன் கலர் பெட்டு வைக்க அங்கே அழுவாங்க. ஒரு தலையில் பூ வைக்க அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் சின்ன வயசுல. ஆனால் வைக்கக்கூடாது. கேட்டால் உலகம் உன்னை தப்பாக பேசும். நாங்கள் சொல்கிறோம், இந்த உலகத்தில் உண்மையான தெய்வம் அம்மா அப்பா தான் சார். நான் 25 வருஷமாக அவங்களுக்கு தலையில் பூ வைக்கிற அந்த பாக்கியம் கிடையாது சார். ஒரு மகனாக நான் அவங்களுக்கு அதை வச்சு இங்கே இருக்கிற எல்லா சிங்கிள் பேரண்ட்டோட சார்பாக நான் நவநாகரிகமாக ட்ரெஸ் பண்ணுறதோ இல்லை வந்து ஸ்டைலாக ட்ரெஸ் பண்ணுறதோ இல்லை, மாடர்னாக யோசிக்கிறது. ஆக்சுவலாக வந்து உங்கள் பையனுக்கு வந்து ஒரு நல்ல சிந்தனை இருக்குது. ஏன்னா 20 வருஷத்துக்கு முன்னால் எங்கள் அப்பா இல்லைங்க ஒரு காரணத்துக்காக எங்கள் அம்மா கிட்டேருந்து பூவை பறிச்சிங்க, நான் பையன் அந்த பூவை திருப்பி கொடுக்குறேன்னு கொடுத்தேன். அந்த சிந்தனை ரொம்ப பெரிய சிந்தனை.